தங்கமும் கொடுத்து வர்றவங்களுக்கு வயிறார சோறு போடணும், அந்த தாய் கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோன்னு இந்த 50,000 வடை பாயசத்தோடு இன்னைக்கு நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சாப்பாடு போட போறேன்னா இந்த பணமும் தந்த அந்த தாய்க்கு நான் செலுத்த வேண்டிய நன்றியை உங்கள் மூலமா சொல்றேன். அந்த திட்டத்தை செயலாக்கியனால் தான் ஒவ்வொரு ஏழை தாயும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு தன் நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமரை பார்க்க போனதை பத்தி நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. எதற்காக அம்மா டெல்லிக்கு போனாங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர மறுக்கிற பிஜேபியும் தேவையில்லை, காங்கிரசும் தேவையில்லை, மக்கள் கூட்டணி போதும் என்றார்களே. அப்படி ஒரு செயல் திறமை இருப்பதனால் தான் தைரியமாக அம்மாவால் செயலாற்ற முடிந்தது. அதை போய் சொல்றதுக்கு ஒரு பிரதமரை சந்திக்கும் போது மணி அடிப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் சாவு மணி அடித்து காங்கிரசுக்கும் கருணாநிதிக்கும் தமிழக மக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க பாடத்தை. ஒவ்வொரு செயலும் அம்மாவோடது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்காக 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 தானே தவிர தனக்காகவோ ஏன் தன் இயக்கத்திற்காகவோ இல்லை. அப்படி செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கும் போது அந்த முதலமைச்சர் பிரதமராக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இந்திய திருநாடு ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும். ஊழல்ல சிக்கி தவிக்கிற இன்னைக்கு செயலற்ற அரசு, மத்திய அரசு ஒரு செயலற்ற அரசு. ஒரு அரசு தன்னுடைய திட்டங்களை செயல்படவில்லை என்றால், அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் செயல்படவில்லை என்றால் அது செயலற்ற அரசாகத்தான் மக்களால் பேசப்படும். இன்றைக்கு மத்திய அரசு ஒரு செயலற்ற அரசு. தன்னுடைய செயல் திறமையால் இந்திய நாட்டை நிச்சயமாக ஒரு அமெரிக்காவுக்கு இணையாக, ஒரு ரஷ்யாவுக்கு இணையாக கொண்டு வர முடியும் என்றால் அதை செயலாக்கக்கூடிய திறமை எங்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே தான் நாங்கள் விரும்புவது எதிர்காலம் இந்தியா அம்மாவின் கையில் போக வேண்டும். ஒரு குடும்ப அரசியலை ஒழித்து கட்டி செயலாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு கருணாநிதி வீட்டில் என்ன நடக்குது? ஆனா ஒரு காமெடி நடக்குது. ஸ்டாலினோ அழகிரியோ அடுத்த வாரிசு இல்ல, குஷ்பு தான் அடுத்த வாரிசு. பிரச்சனையே இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் சொல்லுதே, கருணாநிதி சொல்லிச்சு போதுமா, நாங்க பொதுக்குழு போடுது, அதுல தீர்மானிக்குது, அப்பதான் தலைவர் வருதுன்றது. என்ன சொல்லுது? நான் தான் அடுத்து கருணாநிதி விரைவில் அறிவிக்க போறார். இது நானே திருடிட்டு வந்த கட்சி தான். அண்ணா கிட்ட இருந்த கட்சியை புரட்சி தலைவர் போட்ட பிச்சையினால நான் அந்த கட்சிக்கு தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஆன நானே அபகரிச்ச கட்சி தான். ஆகவே நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், இந்த 2 பசங்களுமே வேண்டாம், பேசாம குஷ்பு கையில கொடுத்துருவனால தான் குடும்பத்துல இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குடும்ப பெண்களே கருணாநிதி திட்டுறாரு. குடும்பத்துல இருக்க சூனியக்காரிங்க, குடும்பத்துல இருக்க கோடாலிங்கன்னு மருமகளை யாரு ஸ்டாலின் பொண்டாட்டியே திட்டுறாரு. மணி அடிச்சுட்டாங்க. ஆகவே அடுத்த மணி நேரத்திற்குள் அருமை வாக்காளர் பெரியவர்களே, எதிர்காலத்தில் யார் வேணா அவங்க கூட கூட்டணி இருக்கட்டும். தள்ள வண்டியில வர்றதும் தண்ணி போட்டு வர்றதும் கூட்டணியா வச்சுக்கிட்டோம், நமக்கு தேவையில்லை. அது தள்ள வண்டியில வரப்போது இந்த வீணா போனவன் தண்ணியை போட்டு வர போறான். எங்க அம்மாக்கு எப்பவுமே ஒரு ராசி உண்டு. யாரையெல்லாம் வாழ வைக்கிறாங்களோ அவங்க தான் முதல் எதிரியா மாறுவாங்க. வைகோக்கு பம்பரத்தை பிச்சையா போட்டது அம்மா தான். ராமதாஸுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்தது அம்மா தான். இப்ப வீணா போனவனை கொண்டாந்து எதிர்கட்சியா உட்கார வச்சதும் அம்மா தான். அவன் தலைகீழ் திரைய மாறுறான். அதெல்லாம் காணாம போற டிக்கெட்டுங்க. ஆகவே நறுமை வாக்காளர் பெரியவர்களே, நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நமக்காக அம்மா டெல்லியை கையேந்துகிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லி அம்மாவிடத்தில் கையேந்த வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டும். செயல்தரம் மிக்க புரட்சி தலைவி அம்மா இந்திய நாட்டை ஆள வேண்டும். இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றக்கூடிய செயல் திறமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டுமே உண்டு 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 என்று கூறிக்கொண்டு மறுபடியும் கே நகருக்கு போக வேண்டும், அசோக் நகரை தாண்ட வேண்டும் என்பதை நடுவருக்கு நினைவுபடுத்தி நல்ல தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்க வேண்டுமா கேட்டு வாய்ப்பளித்த எங்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் அக்கா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும், கழக தோழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, சோர்ந்து போயிட்டாங்க இப்போ எதிர்கட்சி, பரவாயில்ல இருந்தாலும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். என் உடல் மண்ணுக்கு உயிர் புரட்சி தலைவிக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த நடுவரை எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு மிரட்டுறதெல்லாம் கூடாது, அவங்கள கூப்பிட்டு கூடாதுன்னு. இதுக்கே மைனஸ் ஆயிடுச்சு. இதுக்கே இப்ப இவங்க பேசுனதுல ஒரு பாயிண்ட் கூட எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் பக்கம் பக்கமா. ஆனா எல்லாம் மைனஸ். ஏன்னா என்னை மிரட்டினதுனால மைனஸ் ஆயிடுச்சு. மிரட்டாம ஒழுங்கா பேசியிருந்தா பிளஸ் ஆயிருக்கும். அவங்க குணச்சித்திர வேஷத்துல வந்து பேசிட்டு போனாங்க. புயல் அடிக்க போகுது. சகோதரர் கோபி காளிதாஸ் புயலோடு வருகிறார்.
எதிர்பார்ப்பதற்கு காரணம் அம்மா அவர்களுடைய அறிவாற்றலா செயலாற்றலா என்ற அற்புதமான தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். சிந்தனையிலே அறிவாற்றல் வந்தால் அதனுடைய வடிவம்தான் செயலாக பிறக்கிறது என்பதை எதிரடியில் இருப்பவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக சிந்திக்கிற ஆற்றல், அந்த அறிவாற்றல் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் அந்த செயல் வடிவம் பெறும். கரு எப்படி உருவாகிறதோ அதை போலத்தான் பிள்ளை பிறக்கும் என்பதை தயவு கூர்ந்தர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அறிவாற்றல் கொண்ட தலைவியாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய செயல்திறன் அற்புதமாக அமைகிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். கருணாநிதி என வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறார், இடத்தில் இல்லை. அதனால் அவர் செயல்திறன் தோல்வியில் முடிகிறது என்பதை அக்கா சரஸ்வதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவு அருமை நண்பர்களே, அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாலாய் போன கருணாநிதி நடிகை குஷ்புவை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அடித்தளத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிற ஏழை எளியவர்கள், மீனவர்களை கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா டெல்லியை எதிர்க்கிறார். ஆனால் குஷ்புவனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக கருணாநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறார். இதுதான் வித்தியாசம். அறிவு எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அற்புதமான திட்டங்களை அறிவித்தார். செயல்திறன் என்று பேசினீர்களே, நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வி வேண்டும். அந்த கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 15,000 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்த தலைவர் யார்? பிள்ளை பிறந்து விட்டால் அவர்களுக்கு நான் யூனிஃபார்ம் இலவசம். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ட்ரவுசர் சட்டை வேண்டாம், ஃபுல் பேண்ட் இந்த சர்க்கார் தரும். மாணவிகள் பாவாடை சட்டை வேண்டாம், சல்வார் கமீஸ் இந்த அரசாங்கம் தரும். வறுமை காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திவிட வேண்டாம். ஊக்கத்தொகை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு 1000, 1500. 1லிருந்து 6 வரை அந்த பிள்ளைகளுக்கு அட்லாஸ் உலக வரைபடம், ஜாமெட்ரி பாக். 12+2 படிக்கிற அத்துணை பிள்ளைகளுக்குமே கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மடிக்கணி, லேப்டாப் பழக்கும் திட்டம் 1500 கோடி ரூபாய். புத்தகம் இலவசமாக, விலையே இல்லை. அதை சுமந்து சொல்லுவதற்கு புத்தகப்பை, காலுக்கு செருப்பு 85 லட்சம் பிள்ளைகளுக்கு 100 கோடி ரூபாய். பெற்று போடுவது மட்டும்தான் மக்கள் பணி, அதற்கு அறிவை கொடுத்து வளர்த்து காட்டுவது என் கடமை என்று சொன்ன முதலமைச்சர் யார்? காட்டிக் கொண்டிருக்கிற இறைவன் நம்ம அம்மா தானே. அந்த அறிவாற்றல் அம்மாவுக்கு இருந்ததால் தானே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சைக்கிள் இருந்து எல்லாம் கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. செய்கிறார், அதை மட்டும் சொன்னார். இங்கு இருந்தது, ஆகவே செய்கிறார். கருணாநிதியால் ஏன் செய்ய முடியவில்லை? அம்மாவினால் முடிகிறது. காவிரி நீர் பிரச்சனை பற்றி பேசுகிறவர்கள் சொன்னார். ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி நீர் பிரச்சனையிலே இன்றைக்கு நடமாடுகிற நீதிமன்றமாக சம்பா பெயர் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என் தாயுடைய அறிவாற்றை. 9 ஆண்டுகள் நதிநீர் அணை கூட்டப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்துடைய கதவை அம்மா தட்டுகிறார். உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்னார், மிஸ்டர் மன்மோகன் சிங், நீ ஆணையத்தின் தலைவர், ஏன் கூட்டவில்லை என்று கேட்டதற்கு பிறகு அந்த ஆணையம் கூட்டப்படுகிறது. அம்மாவும் போகிறார், செட்டரும் வருகிறார். ஒரு நாளைக்கு 2 TMC, 20 நாளுக்கு 48 TMC தண்ணீர் வேண்டும் என்று அம்மா கேட்டார். ஆனால் ஷட்டரை இறக்கிவிட்டார், தண்ணீர் தரவில்லை. மீண்டும் அம்மா புரட்சி தலைமை உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டினார். அதற்கு தேவை அறிவு. கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நொட்டி என்ன பண்ண போற, எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து கலந்து பேசும்போது மினரல் வாட்டர் காலியாகும், மிக்சர் இனிப்பு காலியாகும். வேற எதை செய்திருப்பீர்கள்? இப்பொழுது கூட உச்ச நீதிமன்றத்துடைய கதவை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக தட்டியிருக்கிறார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை நம்பாமல் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறாரு. அதுதான் அம்மாவுடைய அறிவு. தண்ணீர் வருமா? கருணாநிதி கேட்டல் என்ன சொல்லுகிறார்? எல்லோரும் ஒன்றாக வந்து என்ன கும்மி அடிக்கிறதா? எதை சாதிச்சீங்க? அறிவாற்றல் இருந்ததால் தானே முடிந்தது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்கிறேன். இந்த நாடு அன்னை தெரசா அவருடைய கார் போயஸ் தோட்டம் வந்தது. அம்மாவை பாராட்டி விட்டு போனார். என்ன காரணம்? தொட்டில் குழந்தைகள் திட்டம். அந்த திட்டத்தை தந்த தாய் நீ, உன்னை பார்ப்பதற்கு நான் வருகிறேன். வந்தாரே, அதற்கு என்ன காரணம்? செயல்திறனா? இல்லை, அறிவு.
மற்றவர்கள் பெற்று போட்ட பெண் குழந்தைகளை நான் காப்பாற்றுகிறேன், தொட்டில் கட்டி வைக்கிறேன் என்று சிந்தித்தாரே அந்த அறிவுக்காகத்தான் மதர் தெரசா அம்மாவை பார்க்க வந்தார். அக்காவை கேட்டால் சொல்லுவார், தொட்டிலை கட்டினார், தொட்டிலை வைத்தார், சிந்தித்து அதன் பிறகுதானே வைத்தார். அதற்கு பிறகுதானே ஏன் மதர் தெரசா கருணாநிதியை போய் பாராட்ட கூடாதா? இந்த கிழட்டு பயலுக்காக போயிருக்கிறாரா? அம்மா என்று பார்த்ததற்கு காரணம் என்னதானே? அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, அறிவாற்றல் என்பதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் தெரியுமா? ஈழத்திலே நடந்த இறுதி கட்ட போர்க்காட்சிகளை இந்த 2 நாளாக நான் டிவியில பார்க்கிற போது, எப்போ இந்த 2 நாளாக நான் டிவியில பார்க்கிற போது என் கண்ணில் இருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியா? நான் கருணாநிதி கேட்க விரும்புகிறேன், ஈழத்தில் இறுதி கட்ட போர் எப்போது நடந்தது? 2 வருடத்திற்கு முன்னால். உனக்கு தண்ணி வருவது எப்போது? இந்த 2 நாளாக. இடைவெளி எவ்வளவு? 2 வருடம். ஏன் லேட்டாக வருகிறது? அதானே புரியவில்லை. எனக்கு அம்மா நல்ல டாக்டர் பாடுறா. முள்ளிவாய்க்கால் பகுதியோடு துப்புள் கொடி உறவு தமிழ் சேர்த்து பிணமாக தானே வெட்கக்கெட்ட கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களா? எங்களுடைய சகோதரர்களை கதற கற்பழிக்கப்பட்டார்களே, அன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களா? கர்ப்பவதி பெண்ணுடைய வயிற்றை கிழிக்கிறார், அதிலிருந்து சிசுவை வெளியில் எடுக்கிறார். எதிர்காலத்தில் இந்த பிள்ளை தமிழீழம் கேட்கும் என்று சொல்லி காலில் போட்டு மிதித்தார் மானம் கெட்ட கருணாநிதி. அன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களா? எங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் புத்தக பையோட பதுக்கு குழியில உயிரை பிடித்துக் கொண்டிருந்த பொழுது கொத்து குண்டு வீசி கோரமாக கொண்டானே கொடியவன் ராஜபக்சே, அன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களா? இந்த 2 நாளாக தண்ணி வந்து இருக்கு. இப்ப வருதான் தீர்மானம் போட்ட துணிச்சல் என் தாய்க்கு மட்டும்தான் இருந்ததை தவிர இந்த நாட்டில் வேறு டெசோ என்று பேசுகிற எந்த நாய்களுக்கும் இல்லை. அதுக்கு என்ன வேணும்? தீர்மானம் போடுறதுக்கு அறிவு வேணும். சரஸ்வதி அக்கா கேட்டா போட்டார்கள் தீர்மானம் சிந்திக்கணும். அதனாலதானே போட முடிஞ்சது. கருணாநிதி ஒத்துக்கிறாரா? ஈழ தமிழர்களுக்கு எங்களுடைய உயிரையே நீ அதை கூட தர மாட்டேன், எங்களுக்கு தெரியாதா? என்ன கிழிச்சனே? பல்வேறு போராட்டங்களை நடத்தினோமே. என்ன போராட்டம் நடத்தின? அறிவோடு என் தாய் தீர்மானம் போட்டார. நீ அறிவு கட்டு போய் எதை செய்தாய்? வருகிற 25ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசுக்கு கேடு. எதற்கு? அதற்குள் போர் நிறுத்தம் வர வேண்டும். யார் செய்ய வேண்டும்? பிரதமர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ராஜினாமா கடிதம் தயார். யார் தந்தது? கனிமொழி தந்திருக்கிறாள். அவள் மட்டுமா? 16 எம்பிக்களும் தந்தார்கள். எங்கே தந்தார்கள்? என்னிடத்திலே தந்தார்கள். எங்கே தர வேண்டும்? சபாநாயகரிடம். ஏன் அங்கே தரவில்லை? அங்கே கொடுத்தால் பதவி போய்விடுவேன். அசியம்டா. இதுதான் உன்னுடைய அறிவு. எங்க அம்மாவோட அறிவை பார்த்தீங்களா? அசம்பிளியில தீர்மானம் போட்டார். இதே கருணாநிதி என்ன சொன்னார்? மனித சங்கிலி நடத்தப்படும். அதனால மனித சங்கிலி எல்லோரும் கையை கோர்த்து கொண்டு நீளமாக நின்றால் தமிழன் காப்பாற்றப்படுவான். அதுக்கப்புறம் தானே குண்டை போட்டான். இது உன்னுடைய அறிவு. உன்னுடைய அறிவு ஈழத்தமிழர் பிரச்சனையிலே வெற்றியை தந்திருக்கிறதா? என்னுடைய தாயை பார்த்து இந்திய தோலை கண்டு பயக்கிறது என்று சொன்னார். எதிர்காலத்தில் அவர் பிரதமராக வர வேண்டும். நாடு விரும்புவதற்கு காரணம் துணிச்சலோடு அறிவாற்றலோடு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரே, அதனால் தானே. வேற என்ன காரணம்? மின்சாரம் என்று பேசுகிறார்களே. இன்னைக்கு மின்சாரத்தை தீர்த்து வைப்பதற்கு இன்னைக்கு போர்க்கால நடவடிக்கை அம்மா எடுத்திருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் வேண்டாம், ஜூன் மாதத்திற்குள் மிக மின் மாநிலமாக நான் ஆக்கி காட்டுகிறேன். சட்டமன்றத்தில் சங்கநாதம் முழங்கினா அதற்கு காரணம் இங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி தீக்கிறது அதை வச்சுதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க ஒண்ணுமே இல்லாம கரண்ட் வந்துருமா? திட்டங்களை போடுவதற்கு அறிவு வேண்டும். எதை எப்படி முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல் இந்திய துணைக்கண்டத்தில் நம் தாய் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது தவிர வேற யாருக்கு இல்ல. கேட்ட கருணாநிதி சொல்லுவான், கொடநாட்டிலே அம்மையார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உனக்கு முளைக்குச்சி செய்வி கொண்டிருக்கிறார். எதற்கு? அடிப்பதற்கு. அம்மா கொடநாட்டில் இருந்தாலும் சரி, சிறுதாமூர் பங்களாவில் இருந்தாலும் சரி, போயஸ் தோட்டத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இருந்த இடத்துல அதிகாரிகள் அழைத்து அண்ணன் மாதவரம் மூர்த்தி, அக்கா வளர்மதி போன்ற அமைச்சர்களை அழைத்து ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இந்த நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் சுண்டுகள் நுனியிலே சுழற்றி காட்டுகிற ஆற்றை இந்திய துணைக்கண்டத்தில் என் தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர, கருணாநிதி உன்னை போல உன்னுடைய மகள் செல்வியின் பண்ணை வீட்டிற்கு பெங்களூருக்கு ஓய்வெடுக்க போகிற பெட்டை தனம் என் தாய்க்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. கேட்ட சொல்றார், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாசமாக போவாய்.
அது என்னத்த சந்தேகம் உனக்கு? நாடு முழுவதும் ஸ்டாலின் வருகிறாரே, கிழிச்சிருவீங்களா? ஸ்டாலின் வந்து என்னத்தர சாதிக்க போறீங்க? அறிவே இல்லாத பயில்கள் நீங்க. எங்களுடைய அறிவு மீது அவ்வளவு சந்தேகமா? ஆமா, கும்பகோணத்தில் தேர்தல் வைத்துக் கொண்டு குள்ளம்பாளையத்தில் ஓட்டு கேட்கிறதா நீ? உங்க அறிவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கூட்டணி கட்சிகளை பற்றி பேச வேண்டாமா? அவன் என்ன 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் என்று கேட்டால் எண்ணி பார்த்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான்டா. பெரிய அறிவாளிகள். என்னிடத்தில் இப்பொழுது புதிய அவதாரமாக ஒரு ஆயுதம் இருக்கிறது. என்ன ஆயுதம்? அந்த ஆயுதம் சட்டமன்ற எலெக்ஷன்ல நாங்க பார்த்தோம்ல, யார் யாரெல்லாம் அறிவோடு இவனை வந்து ஓட்டு கேட்டு ஜெயிக்கணும்னு பேசினாங்க தெரியுமா? ஒரு தலைவர் வந்தார். யார் தெரியுமா? இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போட்டுக் கொண்டிருக்கிறாரு. யாரு? ஐயா டாக்டர் வந்த கருணாநிதி உட்கார வச்சுன்னு பேசுறாரு. 6வது முதலமைச்சராக அவர் தான் வருவார். 6வது முதலமைச்சர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர்காரன் கேட்டா எல்லாம் நொட்டி பொங்க வச்சுட்டாங்கடா. அம்மா முதலமைச்சர் என்ன சொல்றேன்னு கேட்டா உடனே சொன்னார், நான் 6வது முதலமைச்சராக வருவார் என்று தான் சொன்னேனே தவிர 6வது முதலமைச்சர் சொல்லுவேன். அப்படியே பல்ட்டி வச்சாங்க. அசிங்கம். அது மட்டுமா, இவரை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அக்கா சரஸ்வதி அவர்கள் பேசுகிற போது சொன்னாரு, யார் வந்தார் தெரியுமா ஓட்டு கேட்பதற்கு? கொட்டுகிற மலையிலே ராபிட்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்கினாரே, காஞ்சிபுரம் கருவோடு கருத்து பெற்ற பேரறிஞர் அண்ணா. அவரால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஓட்டு கேட்டு அனுப்பி வைக்கப்பட்டது யார் தெரியுமா? திராவிட இயக்கத்துடைய மெல்லிய பூங்காற்று திமுகவினுடைய கொள்கை விளக்க பிரச்சார பீரங்கி குத்து விளக்கு குஷ்பு. நான் நெத்தியடி நாகரி போன்றவர்கள், மதுரை இளவரசனை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டுவிட்டு விழுப்புரம் நகருக்கு வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எதிரிலே ஒரு வண்டியிலே நடிகை குஷ்பு வந்தால் அவளை பார்த்தவுடன் நாங்கள் ஓரமாக நின்றோம். அவளை பார்ப்பதற்காக அல்ல, அவள் என்ன பேசுகிறாள் என்பதை கேட்பதற்காக நின்றோம். நடிகை குஷ்பு நன்றாகவே பேசினாள், அறிவோடு பேசினாள். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, வணக்கம். கலைஞர் 5 வருஷம் நல்லா பண்ணார். தொடர்ந்து மக்களுக்காகவே பண்ணிக்கினே இருந்தார். நான் சொல்றேன், கேப் இல்லாம பண்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். டிவி பண்ணார், அடுப்பு ஏன் சிரிக்கிறீங்க? அவர் சொன்னதுதான் அப்படியே சொல்லிருங்க. டிவி பண்ணார், அடுப்பு பண்ணார், சிலிண்டர் பண்ணார், 2 ஏக்கர் பண்றதா சொல்லிச்சு முடியல, கடைசியில் இந்த அளவுக்குள்ள பண்ணார், கையளவு பண்ணார். அவர் மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் பண்ணணும்னா சூரியன்ல குத்துங்கோ. அப்படி சூரியன்ல குத்துனா என்ன மாதிரி புஷு புஷுன்னு புள்ளே பிறக்க வெட்கங்கட்டு நாய்கள் யாரை அழைத்து வந்து நாட்டுடைய முதலமைச்சர் ஆசனத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டினார்களே, நடந்ததா? அம்மாவிடத்தில் வேலையானதா? எங்கள் ஆதரவு இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அறிவுபூர்வமாக அம்மா போட்ட திட்டத்தின் காரணமாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 98% அதிமுக வெற்றி. 10 மாநகராட்சி அதிமுக, நகரமன்ற தலைவர்கள் அதிமுக, ஒன்றிய குழு தலைவர்கள் அதிமுக, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதிமுக. என்ன காரணம்? அறிவார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தது, ஓட்டு போட்டான். அதான உண்மை. மணி அடிச்சதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் இருக்கும். அதுதான உண்மை. கருணாநிதியை பொறுத்தளவிற்கு மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்து வச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு இந்த நாட்டை ஆளுவதற்கும் டெல்லி பட்டணத்தை மிரட்டி பணிய வைக்கக்கூடிய துணிச்சலும் அறிவாற்றல் கொண்ட தலைவியாக 6 மொழியிலே பேசக்கூடிய வல்லமை இந்திய துணைக்கண்டத்தில் அம்மாவுக்கு இருக்கிறது. இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில அறிவு வேண்டும், புலமை வேண்டும், இந்தியிலே சரளமாக பேச வேண்டும். இந்த 2ம் அம்மாவுக்கு இருக்கிறது, வர வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறது. ஹிலாரி கிளின்டன் அம்மாவை வந்து பார்த்தார். ஒரு அறையில் 2 பேர் பேசுகிறார்கள். அம்மா, ஹிலாரி கிளின்டன். அமெரிக்க தேசத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார், அம்மாவோட பேசுகிறார். அந்த அறையில் யாரும் இல்லை. என்ன காரணம்? ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. சச்பார் கான்வென்ட்ல அம்மா முதல் மாணவி. ஆகவே இந்தியாவிற்கு பிரதமராக தகுதி இருக்கிறதா இல்லையா? கருணாநிதி கிட்ட போய் என்ன ஏன் வந்து பார்க்கவில்லை? உனக்கு ஒரு வெங்காயம் இல்லை, உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு ஹிந்தி தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா, எந்த மொழி பேச தெரியும் உனக்கு? செந்தமலை எடுத்து பைந்தமலை குலைத்து நீ நொட்டி நாசமா போனது போதும். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். கலைஞர் கருணாநிதி ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை கோட்டை பக்கம் தலையெழுக்கவே விடமாட்டேன். இது அண்ணா மீது ஆணை. வாழ்க அண்ணாராமம். வழக்கம். ஆக அந்த தீய சக்தி விரட்டி அடித்து கேட்கிற இடத்திற்கு அம்மா கொடுக்கிற இடத்திற்கு வர வேண்டும், கொடுக்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதியிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் சாதித்து காட்டியவர்கள் நீங்கள்
அம்மாவின் அறிவாற்றல் காரணமாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு மீண்டும் சாதித்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. சாதித்து காட்டுங்கள். வணக்கம். தீர்ப்பு இப்பவுமே சொல்லிடலான்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க எல்லாம் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா போதும் போதும் இன்னும் வேலைக்கு ஆகாத மாதிரி தெரியுது. அதனால அங்க பார்த்தா கோபி காளிதாஸ் அப்படி புயல் அப்படியே அடிச்சு சுனாமி அலையில நீங்க எல்லாம் சந்தோஷ சிரிப்பு சிரிச்சத அந்த ஆதரவை பார்த்தீங்கன்னா இப்பவுமே தீர்ப்பு சொல்ற கண்டிஷன்ல இருக்கும். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நெத்தியடி நாகையன் வருகிறார், சுத்தியால் அடிப்பதற்கு வருகிறார்.